வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை எவ்வளவு நேரம் நீடிக்கும்? நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் எப்போது மழை வெளுத்து வாங்கும் என்பதை மிண்டி மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகுது மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதியில் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இன்று நள்ளிரவு எல்லாம் தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலையிலிருந்து இன்று இரவிலிருந்து படிப்படியாக மழை தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும். அதே போல வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் படிப்படியாக மழை குறையும் என்பதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய எச்சரிக்கை செய்தியாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழையை தீவிரமடைய செய்திருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை இருக்கக்கூடிய கடலோர பகுதிக்கு மிக அருகில் இருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் தான் நகரக்கூடும். இன்று நள்ளிரவு தென் மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிக்கு அருகில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய நகர்வு அப்படின்றது மேற்கு வடமேற்கு திசையிலேயே இருந்தாலும் அடுத்தடுத்து தொடர்ந்து இது அரபிக்கடலை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிலப்பரப்பிற்குள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து நகரும் போது அதனுடைய வலுவும் குறையும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இது மிக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிக்கு, அதாவது ராமேஸ்வரத்திற்கு மிக அருகில் வரும் பொழுது அதனுடைய வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் நிலவக்கூடும். அப்பொழுது மிக மிக அடர்த்தியான மழை மேகங்கள் நகர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கனமுதல் மிக கனமழை பெய்யும். ஏதேனும் ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் அந்த அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தென் மாவட்டங்களில் என்ன மாதிரியான நிலைமை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். வட மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது சற்று மழை இருக்கிறது. மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் தான் தற்பொழுது இருக்கிறது. இது படிப்படியாக குறைவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடைவெளிக்கு பகுதிகளில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறது காரணமாகத்தான் இந்த மழை மேகங்கள்லாம் தொடர்ந்து இந்த கடற்பரப்பை நோக்கி நகருகிறது. அதிகப்படியான மழைகள் பரவலாக தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பெய்யக்கூடியதை நம்ம பார்த்துட்டோம். இது தொடர்ந்து மிக நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகில் வரும் பொழுது சென்னை போன்ற பகுதிகளில் மழையினுடைய அளவு குறைந்துவிடும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இனிதான் தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கு இனி மழை குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.